பாலியல் வன்கொடுமைக்கு பெண் தான் பொறுப்பா? சர்ச்சையான தீர்ப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்குகளில் பெண்களையும் குற்றவாளியாக சித்தரித்து தீர்ப்பு வழங்குவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கிய அலகாபாத் உயர் நீதிமன்றம் இந்த சம்பவத்திற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் பொறுப்பு இருப்பதாக கூறியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி அன்று மதுபான விடுதியில் சந்தித்த நபர் ஒருவர் தாம் மதுபோதையில் இருந்தபோது தன்னை 2 முறை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக முதுகலை மாணவி ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனக்கு ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சஞ்சய் குமார் சிங் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கியிருப்பதும் அதற்கு அவர் அளித்த காரணங்களும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. நீதிபதி தனது தீர்ப்பில் பாதிக்கப்பட்ட பெண் சுய விருப்பத்தின் பெயரிலேயே பாரில் உட்கார்ந்து மது அருந்தியதாகவும் அதிகாலை 3 மணி வரை அங்கேயே இருந்ததாகவும் அதன் பிறகும் யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவருடன் அந்த பெண்ணே தான் சென்றார் என்றும் அந்த பெண்ணே தனக்கு பிரச்சனையை வரவழைத்துக் கொண்டார், அதற்கு அவரேதான் பொறுப்பு என்று கூறியுள்ளார். மேலும் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இருவருடைய சம்மதத்துடன் தான் இது நடந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது கடந்த கால குற்றவியல் வரலாறு இல்லாததையும் மேற்கோள் காட்டிய நீதிமன்றம் இதன் அடிப்படையில் அந்த நபருக்கு ஜாமீன் வழங்கலாம் என்று கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற சர்ச்சைக்குரிய தீர்ப்பு முதல் முறை அல்ல. பெண்ணின் மார்பு பகுதிகளை பிடிப்பது, உடைகளை கிழிப்பது பாலியல் வன்கொடுமை குற்றம் அல்ல என்று இது போன்ற விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்புகள் பலவற்றை அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.